வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி போன தேர்ஸ்டே என்ன நடந்துச்சோ அதே கதை தான் இன்னைக்கு நடந்துச்சு. போன தேர்ஸ்டே மார்க்கெட் இப்படி உளுந்து ஒரு 5-6 நாள் அப்படி சைட்வேஸ் போயிருந்துச்சு. கேப் அப் ஓப்பன் ஆகி அங்கேருந்து சர்றன்னு கீழே வந்துச்சு. க்ளோஸ் ஆகும் போதும் ஒரு பெரிய அவுட் சைட் பார், ரைட்? இந்த பார் எல்லாத்தையும் மிழுங்கிடுச்சு. என்கல்பிங்னும் அவுட் சைட் பார்னும் எது வேணால் நம்ம சொல்லிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, ரைட்? உங்களுக்கு தெரியும் அந்த 22,400 லெவலை க்ராஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, நேற்று 420 க்ளோஸ் ஆச்சு, ரைட்? கேடியில் 420 க்ளோஸ் ஆச்சு. 22,420 ஃபியூச்சர்ஸ் க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி கேப் டவுன் ஓப்பன் ஆகி அந்த லெவலில் எக்கச்சக்கமான பேர் ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே தெரியும்ல, ட்ராப் பண்ணுறதான வேலை நடக்கும். காலையில் 10:30 மணி வரைக்கும் அந்த ஆடெல்லாம் அப்படியே கூண்டில் அழைச்சிடுவாங்க. அடைச்ச 10:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ஆடை வெட்டுற வேலை தான். எக்ஸாக்ட்லி இந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. மார்னிங் 10:30-12 மணி வரைக்கும் யாரெல்லாம் ட்ராப் பண்ண முடியுமோ ட்ராப் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டாங்க. காலையிலே ஒரு கேப் டவுன், அதுக்கப்புறமா இப்படியே போய் அந்த +20, 25 இந்த லெவல் வந்துட்டுனாவே நம்ம ஆளுங்க எல்லாமே காலையும் புட்டியும் எழுதுடான்னு சொல்லிட்டு தாறுமாறாக எழுதுவாங்களே. எடுத்து பாருங்களேன், யூஎஸில் ஒரு ஹெட்ஜ் ஃபண்டு பேரை நான் சொல்ல, அவங்களுக்குள்ள 2 திருடனுக்குள்ளே தகராறு நடக்குது. இப்போ நான் தான் மேக்ஸிமம் சம்பாதிக்கணும், போன வருஷம் நிறைய சம்பாரித்தேன், இந்த வருஷம் ஏன் ஸ்டாஃப் 2 முக்கியமான ஆட்கள் உன் கம்பெனியில் சேர்ந்துட்டாங்க, எங்களோட மேஜர் ஏர்னிங்ஸ் இந்தியாவில் தான் சம்பாதிக்கிறோம், அந்த நபர் எங்களோட ட்ரேட் சீக்ரெட்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே இந்த களவாளிங்களாம் இருக்கிறாங்களே, நம்ம அரசியல்வாதிலையும் அப்படி தான், திருடுறது தான் பிரச்சனை, ரைட்? நீ ஜாஸ்தி திருடிட்ட எங்களோட, இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் மந்த் ஆஃப் போன வருஷம்னு எடுத்துக்கலாம் $1 பில்லியன் 8,300 crores சம்பாரிச்சிருக்கிறோம் இந்தியாவில் இருக்கிற ஆப்ஷன் ட்ரேடிங்கில், ரைட்? ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எது வேணால் பண்ணிக்கலாம்ல. நம்ம ஊரில் முட்டா பசங்க கண்ணா அப்படின்னா ஒரு கன்றாவி தெரியாத ஆப்ஷன் ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. வந்தால் லாபம், ஆப்ஷன் செல்லிங் மேக்ஸ் மணி. 10 ரூபா எனக்கு டார்கெட் 10 ரூபா தான். அந்த 10 ரூபா தான் அவன் பார்த்துட்ருக்கான். எப்பயுமே இந்த சில்லற அமௌண்ட்டில் தான் பெரிய காசு இருக்குது. யூபிஐ எடுத்துங்களேன், யூபிஐயோட சக்ஸஸ் என்ன? இந்த பானிபூரி 10 ரூபாய்க்கு விற்கிறான், அது மாதிரி 1 லட்சம் பேர் 10 ரூபானா, ரைட்? ஸோ வால்யூமில் தான் எப்பயுமே உண்டு, எப்பயுமே இந்த சில்லற காசில் தான் பெரிய காசு உண்டு. இன்னைக்கு காலையில் அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணி மேலே தூக்கிச்சு. 1:30 மணி எக்ஸாக்ட்லி, போன தேர்ஸ்டேயும் 1:30 மணி பெருசாக கீழே இறங்குது. இன்னைக்கு 1:30 மணி பெருசாக மேலே தூக்கணும். அண்ட் எல்லாருமே ட்ராப் பண்ணாங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம சாட்டர்டே அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தோம், ஜோஹோ மீட்டிங்கில் 49,000 50,000 பேங்க் நிஃப்டியில் கண்ணுக்கு தெரியுது. மோஸ்ட்லி மே ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் அந்த டார்கெட் அச்சீவ் ஆகும். மோஸ்ட்லி திஸ் ரேலி வில் பி லெட் பை பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ன்னு. எக்ஸாக்ட்லி இன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. தோ கோட்டாக் பேங்க் 10% கீழே. இது நேற்றே தெரிஞ்ச விஷயம். ஸோ இன்னைக்கு காலையில் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 10 மணிக்கு இல்லை 10 இல்லை 9:30 மணிக்கு லோவர் சர்க்கியூட் அடிச்சிருச்சு. அதுக்கு ஆஃப் செட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் ஆல்மோஸ்ட் 6.5% அப்பு. ஸோ இதுக்கும் காம்பன்சேஷன் ஆகிடுச்சு. எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, ஐஓபி, கனரா பேங்க்கு, எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் செம்ம ராலி. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டுமே. செக்டர் வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, கண்டெய்னர் கார்பரேஷன், அதானி என்டர்பிரைசஸ், இவங்களாம் சூப்பர் டூப்பராக பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி பவர் செக்டார் வேணால் நம்ம மெட்டல் செக்டாரில் போன வாரம் எல்லாமே காப்பரு, அலுமினியம்லாம் பார்த்தோம். அந்த கம்பெனிலாம் மேலே போச்சு. நேற்று ஸ்டீல் கம்பெனி போச்சு. இன்றைக்கி கோல் இண்டியா மேலே போச்சு. அடுத்தது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், இவங்களாம் மேலே போனாங்க. பேசிக்காக என்ன ஆக போகுது, இது ஷார்ட் கவரிங்னால மேலே போச்சு. ஆனால் டேட்டா வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஆப்ஷன் டேட்டா அனாலிசிஸ் இன்றைக்கி எல்லாருமே ஆட்டோமேட்டட் டூல் தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே லாங் பில்டப்னு காட்டும். பேசிக்காக லாங் பில்டப்ன்றது என்னது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணும் அண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். பட் இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா இதுதான் நடந்திருக்கு. ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக நிறைய ஷார்ட்
பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க லாங் பில்டப்ன்றது, பட் பேசிக்காக ஹெவி செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், எப்பயுமே வந்து லாஸ்ட் ½ an hour 45 minutesல என்ன ட்ரெண்ட் இருந்துச்சோ அந்த ட்ரெண்ட் வந்து அடுத்த நாள் மார்னிங் கண்டினியூ ஆகும். நாளைக்கு எப்படி ஆகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 7:20 நைட் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். யூஎஸ் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 575 பாயிண்ட்ஸ் டவுன், 1.5% டவுன். அவனும் கேடி, டவ் ஜோன்ஸும் ஆகட்டும், S&P 500 ஆகட்டும், நாஸ்டாக் ஆகட்டும். நாஸ்டாக் ஆல்மோஸ்ட் 2% டவுனு, ஸ்மால் கேப் 2% டவுனு யூஎஸில். அவங்களும் கேடி, நம்ம ஊர் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி வந்து அப்படியே படம் காட்டுவாங்க, எண்ட் ஆஃப் த டே அவன் வந்து பாசிட்டிவில் வந்துடும், இல்லாட்டினா ஃப்ளாட்டாக வந்துடும். ஸோ நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இது வந்து எந்த லெவலில் இருக்குன்றது. பட் உழுவுற ஸ்பீடை பார்த்தால் டெஃபினட்டாக ரிகவர் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் தோணுது. ஏன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கமாடிட்டி ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்துருக்கு. அண்ட் ப்ராபப்ளி இது வந்து ஒரு பெரிய ஃபாலுக்கான பேஸுன்றது தோணுது. மறுபடியும் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பெரிய ஃபாலுக்கான பேஸுன்றது தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. 2026 to 29க்குள்ளே வந்து சில பெரிய பேட் ஈவெண்ட்ஸ் வந்து யூஎஸில் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து இந்த 84 இயர்ஸ் சைக்கிள் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன், யுரேனஸ் பற்றி. அது பிரகாரம் மண்டே டியூஸ்டே மார்க்கெட் கீழே பெருசாக விழுந்துருக்கணும், உழுவில். நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னடா ஆச்சு நீ இப்படி சொன்னியா அப்படி சொன்னியான்றது. பிளானட் வந்து 84 இயர்ஸ் சைக்கிள் சுற்றிட்டு இருக்கும் போதும், ரைட், அண்ட் ஜூபிட்டர் வந்து 12 வருஷம் சைக்கிள் சுற்றிட்டு இருக்கும் போதும் ஒரு நாள் 2 நாள் இப்படி அப்படி போகிறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஜோன், ரைட். அந்த ஜோன் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ஜோனில் ஒரு நாள் 2 நாள் முன்ன பின்ன போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் 84 இயர்ஸில் வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து இட்ஸ் நாட் தட் ப்ரிசைஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாமே. சப்போஸ் இந்த சைக்கிள் செட் ஆச்சுன்னு சொன்னால், மறுபடியும் இந்த சைக்கிள் பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நான் பண்ணுறேன். இந்த சைக்கிள் செட் ஆச்சுன்னு சொன்னால் மிகவும் கடினமான ஒரு நாட்கள், ரைட், அடுத்த ஒரு 3 வருஷம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது யூஎஸை பொறுத்த வரைக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது இருக்குமான்றது தெரியாது. அங்கே விழுந்துச்சுன்னா நம்மளும் விழுவோம். பட் இம்பேக்ட் எவ்வளோ தூரம் இருக்குன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து மனசில் நல்லா ஏற்றி வச்சிங்க அண்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் டஃப் டைம். நாளை காலையில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேட்டாஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லை. டப்புன்னு நம்ம சொல்லணும்னு சொன்னால் லாங் பில்டப்பில் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஐடிசி, பஜாஜ் ஃபின்சர்வ், ஓஎன்ஜிசி இதெல்லாம் இருக்குது. லாங் பில்டப் நம்மளுக்கு தேவையில்லை. ஷார்ட் பில்டப்பில் நிறைய பேர்த்துக்கு கண்ணுக்கு தெரியாத இருந்தது வந்து காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட், நௌக்கரி, பிடிலைட்டு, கோட்டாக் பேங்க் எப்படியா இருந்தால் தெரிஞ்சது, ஊருக்கே தெரிஞ்சது, டாடா கன்சியூமர், இவங்களாம் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் மோர் ஃப்ளாட்டிஷாக இருக்குது. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 83.40, 83.35 அந்த ஜோனில் தான் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் 7450 இந்த ஜோனில் தான் வந்து ஹோல்சேல் ரேட் 24 கேரட் ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 83,300 per kg ஆஃப் சில்வர் 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட அந்த ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்டர்நேஷ்னலி ரைட் நவ் கோல்டை பொறுத்த வரைக்கும் சில வீக்னஸ் காட்டிகிட்டு இருக்கு. டாலர் டேர்ம்ஸில் வந்து 2330 அந்த லெவலில் இருக்குது. க்ரூடு அதே அந்த 86, 87 அந்த ஜோனில் தான் வந்து இருக்குது. அண்ட் டாலர் இண்டெக்ஸ் 106 கீழே இருக்குது, 105.77 அந்த லெவலில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாமே. நாளை காலையில் உங்களுக்கு கிளாரிட்டிஸ் கிடைக்கும். மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, இன்னம்லாம் நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது. நாளைக்கு காலையில் வரைக்கும் நிம்மதியாக தூங்குங்க. காலையில் 9:15 நம்ம சந்திப்போம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.